வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு கிறிஸ்தவ சிந்தனையை இன்றைக்கு நாம் தியானிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடியால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அந்நாட்களில் பயணம் செய்பவர்கள் தங்களுக்கு வேண்டிய உணவை தாங்களே கொண்டு வருவார்கள். சத்திரத்தில் தங்கும்போது தங்களோடு வரும் விலங்குகளுக்கு சத்திரக்காரர்கள் உணவு கொடுப்பார்கள், சமைக்க அடுப்பும் கொடுப்பார்கள். முன்னணை என்றால் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கும் இடம். மேற்கூரை இல்லாத தரை பகுதியில்தான் இயேசு பிறந்தார். சத்திரம் இடமில்லை என மறுத்துவிட்டது. இயேசு எங்கே பிறப்பார்? தனக்கு இடம் கொடுப்பவர்களிடத்தில்தான் இயேசு பிறப்பார். இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே கூட போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தின விசேஷம் 3:20. இயேசு கிறிஸ்து இப்படி சொன்ன வார்த்தைகள் லவோதிக்கேயா சபைக்கு ஆண்டவர் சொன்னவைகள். சபைக்கு வெளியே இருந்து ஆண்டவருடைய அழைப்பு. யார் தங்களது இதய கதவுகளை திறக்கிறார்களோ அவர்களோடு நான் வந்து தங்குவேன் என இயேசு கூறுகிறார். இதய கதவுகளை உலகத்திற்கு திறந்து வைத்து கொண்டு ஆடம்பரமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதை இந்த கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்த முன்னணை நகைக்கிறது. இயேசுவின் தேடுதல் இப்பொழுதும் தொடர்கிறது. மனிதனின் மறுத்தலும் தொடர்கிறது. அன்பானவர்களே, என் இதயமாகிய முன்னணையில் இயேசுவுக்கு இடம் உண்டா? இதய கதவிற்கு தாழ்பால் வெளிப்புறம் இல்லை, உட்புறம்தான் உண்டு. நாம் தான் திறக்க வேண்டும். எத்தனை பேர் திறந்திருக்கிறோம்? இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. தட்டுவார், தட்டிக்கொண்டே இருப்பார். இயேசுவே, நீர் வாரும், கதவை திறக்கிறேன், என் உள்ளத்திலே பிறக்க வேண்டும். இப்படிப்பட்ட பதிலைத்தான் ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இயேசுவுக்கு நம் உள்ளத்திலே பிறப்பதற்கு இடம் கொடுப்பதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ். ஆண்டவரே, என் இதயமாகிய முன்னணையில் நீர் பிறக்க வேண்டும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.